இன்னைக்கு நாம் வந்து நம்மளோட நிகழ்ச்சியில் எப்படி 2-in-1 ரோல் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறோன்றதை பார்க்க போகிறீங்க. வாங்க வாங்க ரெடி ஆகிடுங்க, பார்க்கலாம். எப்பொழுதுமே பாருங்களேன், என்னுடைய நான் என்ன பார்க்கும் பொழுதே எல்லாருமே நான் போட்டுக்கிற ப்ளவுஸு, நான் வேர் பண்ணிக்கிற ஜுவல்லரி, என்னுடைய ட்ரெஸ் சென்ஸு, என்னுடைய ஹேர் ஸ்டைல்ஸு, இன்ஃபேக்ட் என்னுடைய வாய்ஸு, இதெல்லாம் பார்த்து ரொம்ப பர்டிகுலராக பாருங்கள். மகா அவங்களோட வாய்ஸ் இப்படி தான் இருக்கும். அவங்க டிஃப்ரெண்ட்டான ஜுவல்லரி, டிஃப்ரெண்ட்டாக சாரி கட்டிட்டு வர்றதை, அவங்க விதவிதமாக பியூட்டி எபிசோட்ஸ் கொடுக்கறதுக்கு மேலே அவங்க பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸிங் சென்ஸே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் எங்கே நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, எங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, அப்படி எங்களுக்கெல்லாம் ரோல் மாடலே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்களேன், எப்படி உங்களோட இன்ஸ்பைரேஷனுக்கோ உங்களோட இமேஜினேஷனுக்கோ ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் தாங்க இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதனோட பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-in-1 ரோல் ஹேர் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இதில் வந்து பாருங்களேன், நம்ம வந்துட்டு நிறைய வந்து பாருங்கள், ஒரு ஆதவன் படத்தில் இருந்து பாருங்கள், அதில் இருந்து நானும் ஒரு ரவுடி தான்ற படத்தில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா போட்டுட்டு வர ஒரு ஹை பஃப் மாதிரி இருக்கிற ஹேர் ஸ்டைலை தான் இப்போ வந்து நிறைய பேர் அந்த மாதிரி லைக் பண்ணுறதுனால ஒரு டாப்பில் ஒரு நாட் போட்டு நம்ம பண்ணுறோம். யங் கைஸ் கூட இப்போ அந்த மாதிரி ரோல் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைல் பண்ணிக்கணும்னு அவங்க வந்து லைக் பண்ணுறாங்க பாருங்கள். ஸோ ஹேர் ஸ்டைலும் அவங்களோட பர்சனாலிட்டியை நல்லா ஷோகேஸ் பண்ணும் அப்படிங்கிறதும் இதில் கண்டிப்பாக நமக்கு தெரியும். பாருங்கள், புத்த பிரான் எடுத்துக்கோங்க, அவரோட அந்த ஸ்பைரல் கேர்ள்ஸ் வழியாக அவர் உலகத்தில் என்ன எடுத்து சொல்கிறாரு தெரியுங்களா? நான் வந்து என்னோடய முடியெல்லாம் வெட்டி அதை விட்டதுக்கு என்னென்னா என்னுடைய பழைய வாழ்க்கையெல்லாம் நான் விட்டுட்டு வந்துட்டேன், மீதி இருக்கிற முடியை நான் அப்படியே கட்டி வச்சுருக்கிறதுனால தான் இன்றைக்கி என் மனசையும் என்னுடைய போக்கையும் ஒரு கட்டுக்குள்ளே நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மெசேஜ் மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பாருங்களேன், அந்த மாதிரி நம்ம ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணும்பொழுது இந்த ஸ்டைலோட ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயர் டு இயர் அந்த ஹேரை அப்படியே டிவைட் பண்ணி அங்கே ஒரு போனிடெயில் நம்ம போடுறோம். அதுக்கப்புறம் நல்லா பேக் ஹோம் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிடில் செட் பண்ணி அதை அப்படியே பிரிச்சுட்டு அந்த ஹேரை ஒரு 2-3 ரோல்ஸ் மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி பின் பண்ணி அதை அப்படியே ஒரு அழகாக ஒரு கேர்ள் பேக் ஹோம் பண்ணி கொண்டு வரோம். பாருங்கள், எப்படி வந்து ஒரே கல்லில் 2 மாங்கா அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? பட் ஒரே கேர்ளில் அப்படியே ஒரே ரோலில் 2 கேர்ள் போடுறது எப்படிங்கிறத இந்த ஸ்டைலை பார்த்து நீங்கள் கற்றுப்பீங்க பாருங்கள். ஸோ இந்த ஸ்டைலில் பாருங்கள், இப்போ நம்ம போனிடெயில் போட்டு அதை அப்படியே வந்து ஒரு 2-3 பின்னு டப்பா அப்படியே பின் பண்ணி அதை கேர்ள் எடுத்து நம்ம கொண்டு வரோம். ஸோ இதில் வந்து நம்ம இந்த ஃபினிஷிங் ஸ்டைல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு டாப் கேர்ள்ஸு அண்டு டவுன் பிளேட்ஸு அண்ட் தென் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இன்டர்லாக் ஹேர் ஸ்டைலு அண்ட் ட்விஸ்டட் ஹேர் ஸ்டைல்ஸு அண்ட் தென் உங்களுக்கு 2-in-1 டபுள் ரோல் ஹேர் ஸ்டைல், நேச்சுரல் கேர்ள்ஸு அண்ட் தென் ஹேங்கிங் கேர்ள்ஸு அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலூனிஸ்ட் ஹேர் ஸ்டைல், ஜாப்பனீஸ் ஹேர் ஸ்டைல்ஸு அண்ட் மெஸி லுக் ஹேர் ஸ்டைல், பீச் லுக் ஹேர் ஸ்டைல், வெட் லுக் ஹேர் ஸ்டைல், இப்படி வந்து பாருங்கள் பல விதமான ஹேர் ஸ்டைல்ஸ் நாம் வந்து ஓனாக க்ரியேட் பண்ணலாங்க. ஹேர் ஸ்டைல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா விதவிதமான ஸ்டைல் நாம் வந்து ஜஸ்ட் நம்மளோட ஓன் க்ரியேட்டிவிட்டியால் எந்த மாதிரி ஸ்டைலை வேணால் அவ்வளோ அழகாக கொண்டு வந்துடலாங்க. ஃபர்ஸ்ட்டு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா ஹேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே நம்ம ஸ்டைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஹேரை கோம் பண்ணிவிட்டு ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வால்யூமைஸ்டு ஹேராக நமக்கு கிடைக்கும். அண்டு ஸ்டைல் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. பட் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் டச்சப் நம்ம கொடுக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அண்டு ஃபைனலாக அதுக்கு சூட்டபிள் ஆக்சசரிஸ் நம்ம வைக்கிறதுக்கும் அப்போ தான் உங்களுக்கு அதனோட ஃபுல் ஃபில் நமக்கு கிடைக்கும். பாருங்களேன்,
எப்படி வந்து ஒரு பிரைடு அப்படின்னும்போது ஒரு ஃபங்க்ஷனுக்கு எவ்வளோ அவங்க இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி சூட்டபிள் ஹேர் ஸ்டைல் ஆல்சோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் சொல்லுவேங்க. பிகாஸ் அவங்களுடைய ஃபேஸ் காண்டரையே அப்படியே மாற்றி அமைக்கிறது இந்த மாதிரி ஸ்டைல் தானே. இப்போ பாருங்கள், இவங்க ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, அதுவும் ஒரு பிரைடோட சிஸ்டர் ஆஃப் த பிரைட் அப்படின்னு சொல்லலாம் பாருங்களேன். ஸோ அந்த பிரைடோட சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சம்திங் எனக்கு மாடர்னாக இருக்கணும், அண்டு கிராண்டாகவும் வேணும், அட் த சேம் டைம் ரொம்ப ஃபேஷனாகவும் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ஸ்டைலை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், ஒரு பன் மாதிரி உள்ளே கொண்டு வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணி அதில் வந்து அவங்களுக்கு அந்த ரோல் நம்ம போடுறதுக்கு முன்னாடி அவங்களோட ஹேரை இப்படி 2 பன்ஸ் வந்து நம்ம கேர்ள்ஸ் கொடுத்துருக்குறோம். ஸோ இதுக்கு மேலே அவங்களோட முடியை எடுத்து 2 in 1 ரோல் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா இந்த நாட்ஸ், இந்த கேர்ள்ஸ் அப்படின்னும்போது நல்லா ஸ்டிஃப்னஸாக நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் அந்த கேர்ள் நம்ம ரொட்டேட் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். இன்னைக்கு இந்த ஹேர் ஸ்டைலு அந்த 2 in 1 அந்த டபுள் ரோல் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கிட்டா நிச்சயமாக சைக்காலஜிக்கலாக உங்களோட பர்சனாலிட்டியில் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கண்டிப்பாக தெரியுங்க. கான்ஃபிடெண்ட்டாக ஒரு நேச்சுரல்டு ஒரு பர்சனாக நீங்களே மாறி போயிடுவீங்க. சரி, இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற பியூட்டி டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருன்னு கூந்தல் வேணுமா? அப்போ நீங்கள் நெல்லிக்காய் பவுடர் எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை பவுடரை 1 டீஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை எல்லாத்தையும் நல்லா உங்களுக்கு நல்லெண்ணெயோட மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்படியே எடுத்துக்கலாம் பாருங்களேன். ஸோ இதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 45 மினிட்ஸ் கழித்து உங்கள் ஹேரை நல்ல பிராண்டட் ஷாம்புவால் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட முடி அப்படியே ஹெல்த்தியாக கருன்னு வளர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி வீக்லி ட்வைஸ் ஃபாலோ பண்ணுங்களேன். என்ன நேயர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே இதே நேரத்தில் வேறு ஒரு புது ப்ரோக்ராமோடு சந்திப்போம்.